வணக்க நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, விஜயகாந்த் அவர்கள பத்தி தினந்தோறும் ஏதாவது ஒரு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. நெறைய பேரு விஜயகாந்த் அவர்கள வச்சு நெறைய வதந்திகள கிளப்பி விட்டு வந்தாங்க. கடந்த சில நாட்களாகவே விஜயகாந்துடைய உடல்நலம் குறித்து தான் அதிகமான செய்திகள் வதந்தியாக வந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பார்த்தீங்கன்னா 2 முறை அதற்கு தக்க பதிலடி கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க, விஜயகாந்தின் மீது என்ன வன்மம் என்று பத்திரிகையாளர்களை பார்த்து ஆவேசமாக பேசியிருந்தாங்க. இதையெல்லாம் முடித்துவிட்டு விஜயகாந்தன் பூரணம் உடல்நலம் பெற்று மீண்டும் வீடு திரும்பி கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்தை பார்த்த தொண்டர்கள் கதறி அழுத வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வந்து, எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஒரு நிலைமையானு நிறைய பிரபலங்கள்லாம் கண்ணீர் வடித்தாங்க. இந்த நிலையில விஜயகாந்திற்கு இப்படி ஆனதற்கு காரணம் என்ன என்று அவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா. அந்த விஷயத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல் தான் இப்படி ஆகிட்டாரு. பிரேமலதா சொன்ன காரணம், வெளியான அதிர்ச்சி தகவல். விஜயகாந்த் உடல்நிலை இப்படி ஆனது குறித்து பிரேமலதா பேசியிருக்காங்க. ஹாலிவுட்டில் கேப்டன் என்ற அந்தஸ்துடன் உச்சம் நடிகராக திகழ்ந்தவர்தான் விஜயகாந்த் அவர்கள். இவர் நடிகர் மட்டுமில்லாமல் அரசியல்வாதியும். இவர் தன்னுடைய நடிப்பு திறமை மூலம் சினிமா உலகில் மட்டுமில்லாமல் மக்கள் மத்தியில் தனக்கான ஒரு இடத்தையும் பிடித்திருந்தார். 90 காலகட்டம் தொடங்கி 2K வர பல சூப்பர் ஹிட் படங்களையும் கொடுத்திருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள். அவர் சினிமாவிலிருந்து விலகி முழுநேர அரசியல்வாதியாக களமிறங்கியிருந்தார். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே இவர் உடல்நலக் குறைவு காரணமாக சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலும் விலகி சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் தேமுதிக கட்சியை அவருடைய மனைவி பிரேமலதா மற்றும் மகன்கள் தான் பார்த்து வராங்க. இப்படி இருக்கும் நிலையில கடந்த மாதம் விஜயகாந்த் அவர்கள் இருமல் சளி அதிகமாக உள்ளதால் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு வந்தது. இதனால் இவரை நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்தாங்க. விஜயகாந்தின் நுரையீரல் பிரச்சனை இருப்பதால் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. இதை அறிந்த விஜயகாந்தின் ரசிகர்கள் தொண்டர்களும் கண்ணீர் மல்க கதறி இருந்தாங்க. அது மட்டுமில்லாமல் பலருமே கோயில்களில் விஜயகாந்த் உடல் நலம் தேறி மீண்டும் திரும்ப வேண்டும் என பிரார்த்தனைகளும் அபிஷேகங்களும் செய்து வந்தாங்க. இந்த நிலையில கடந்த 11ஆம் தேதி விஜயகாந்த் வீடு திரும்பியிருந்தார். அவர் பூரணம் குணமடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்கும் நிலையில தேமுதிக கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது நாற்காலிகளில் அழைத்து வரப்பட்ட கேப்டனை பார்த்து தொண்டர்கள் கதறி எழுதாங்க. அதிலும் ஒரு கட்டத்தில் நாற்காலியில் இருந்து அப்படியே சரிந்து விழுந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை தாங்கி பிடித்தாங்க. இந்த வீடியோ கண்ட பலரும் கேப்டனின் நிலையை கண்டு கண்கலங்கினாங்க. இப்படி ஒரு நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிரேமலதா சமீபத்தில் கோயம்பாட்டில் உள்ள கட்சியின் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தாங்க. அப்போது பேசிய அவங்க 2011ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு பல துரோகங்கள் அதன் பிறகு நடத்தை விஜயகாந்த் சறுக்கலை ஏற்படுத்தியது. அதனால் தான் ஏற்பட்ட மன உளைச்சலை அவரது உடல்நல காரணம் மிக முக்கியமான காரணம் என்று, தன்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க முடிவு என்பதும் அவசரமாக எடுத்த முடிவு இல்லை எனவும் தெரிவித்தார். விஜயகாந்தின் உத்தரவுப்படி தொண்டர்கள் தேமுதிக பயணிக்கும் எனவும் 100 ஆண்டு கால அனுபவம் 19 ஆண்டுகளில் கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். விஜயகாந்தை திருமணம் செய்து கொண்ட நாள் முதல் தொண்டர்கள் அன்னியாக மட்டுமில்லாமல் அன்னையாக இருந்ததாக கூறியுள்ளாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்க. இந்த வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. நன்றி, வணக்கம்.